வணக்கம். வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். சங்கர் ராமேஸ்வர் பாகம்பிரியாளுக்கு சொந்தமான தூத்துக்குடி பிரதான பகுதியில், அதாவது சேதுரோடுன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் மெயின் ரோட்ல அமைந்திருக்கக்கூடிய 4 ஏக்கர் இடம். இந்த இடத்துல புரட்டாசி மாசம் தசரா திருவிழாவை முன்னிட்டு சம்ஹாரம் நடத்தக்கூடிய அன்னைக்கு சங்கர் ராமேஸ்வர் மற்றும் வைகுண்டபதி பெருமாள் இந்த இடத்துல எழுந்தருளி பாரிவேட்டை, அதாவது அம்பு பாய்க்கக்கூடிய பாரிவேட்டை நடத்தக்கூடிய இந்த இடம். தொடர்ந்து இந்த நிகழ்வானது இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல ஏற்கனவே உதவி ஆணையர் அலுவலகமானது கட்டப்பட்டு அதற்குரிய வாடகை பணமே இதுவரைக்கும் சங்கர் ராமேஸ்வருக்கு சேரல. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு மேற்படியான வாடகை பாக்கி அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அறநிலைத்துறையானது. ஆனா அதுவே இன்னும் கொடுக்காத பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய 4 ஏக்கர் இடத்துல சுமார் இந்த பக்கம் ஒரு 1 ஏக்கர் இடமும், அதுல அந்த பக்கம் ஒரு 3.25 ஏக்கர், அதாவது 4 ஏக்கர் சேரக்கூடிய கிடக்கு. இந்த ஒரு 1 ஏக்கர் கிடக்கு. இந்த 1 ஏக்கர் இடத்தையும் மொத்தமா ஆக்கிரமிச்சு இந்த இடத்துல தேசிய அலுவலகம் கட்டுறதை இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யணும். ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற கோவிலுக்கு பின்பகுதியில், அதாவது வைகுண்டபதி பெருமாள் கோவிலுக்கு பின்பக்கத்துல இணை ஆணையர் அலுவலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய வாடகை பணமே கொடுக்காத பட்சத்துல இந்த இடத்துல புதிதாக ஒரு கட்டடத்தை கட்டி அதுல தேசிய அலுவலகம் வர்றதை தவிர்க்கப்படணும். ஏற்கனவே இங்க கோவில் இடங்களை இந்து சமய அறநிலைத்துறைங்கிற பேர்ல தொடர்ந்து ஆக்கிரமிப்புக்கு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுது. இந்த இடத்துல மக்களுக்கு, இந்துக்களுக்கு பயன்படுற அளவுக்கு ஒரு கல்விக்கூடங்கள் அமைச்சு ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியா நாங்க வலியுறுத்திட்டு வந்தோம். அதனால இந்த இடத்துல சிஎம் இன்னைக்கு இது பண்றாங்க. இங்க லோக்கல்ல இருக்க மினிஸ்டர்கள் தலைமை தாங்குறாங்க. இவங்க தலைமையில இன்னைக்கு இந்த இடத்த பூமி பூஜை போடுறாங்க. இதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த இடம் நீங்க கல்வி நிலையங்களை கட்டணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.